வணக்கம் நண்பர்களே. ரயில்வேல என்டிபிசி கால் ஃபார் வரப்போகுதுன்னு நமக்கு நல்லா தெரியும், அப்படிதானே? ஜென்ரலாக அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே விட்டுட்டாங்க, நோட்டிஃபிகேஷனுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த என்டிபிசி ஜேஇ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ என்டிபிசியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 கொஸ்டின் மேக்ஸுக்கு ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ இதை நம்ம எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? சரி, இப்போ இதில் பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்டிபிசியில் என்ன கால் ஃபார் வரப்போகுது, எவ்வளோ வேக்கண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 11,558 வேக்கண்ட் இருக்கு. 11,558 வேக்கண்ட்டு எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரப்போகிற கால்ஃபாரில் இருக்குது 11,558. இது 2 போஸ்ட்டாக அவங்களுக்கு விடுறாங்க, கிராஜுவேட் போஸ்ட்டு, நான் கிராஜுவேட் போஸ்ட். கிராஜுவேட் போஸ்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டிகிரி முடித்தவங்களுக்கு, நான் கிராஜுவேட்னா 12th முடித்தவங்களுக்கு. இப்போ கிராஜுவேட் போஸ்ட்டில் முக்கியமாக என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர், அதுக்கப்புறம் குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், அதுக்கப்புறம் ஜூனியர் அக்கௌண்டன்ட், அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டு, சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவேட்டில் இருக்கக்கூடிய போஸ்ட்டு. ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் கிராஜுவேட்டில் உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அப் டு 12th முடித்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு, அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், ட்ரெயின்ஸ் கிளர்க். சரிங்களா? இந்த 4 போஸ்ட்டும் இருக்குது. இப்போ இந்த போஸ்டிங்க்கு எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ இருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனித்தனி நோட்டிஃபிகேஷனாக வரப்போகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நம்பர் சேஞ்ச் ஆகும். இப்போ 2க்குமே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு டிகிரி ஹோல்டர் 12th வர அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ கிராஜுவேட் எனி டிகிரியாக இருந்தாங்க அப்படின்னா 14 செப்டம்பர், சரிங்களா, அதுலேருந்து 13 அக்டோபர் 2024 நீங்கள் அப்ளை பண்ணணும். 14 செப்டம்பரில் அப்ளை பண்ணுற டேட் ஸ்டார்ட் ஆயிரும். ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 to 36. சரிங்களா? இந்த கொரோனா பீரியடையும் சேர்த்து தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ 18 to 36 ஜென்ரலுக்கு. இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா +3யும், எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா +5யும் இன்க்ரீஸ் ஆகும். இதே மாதிரி அண்டர் கிராஜுவேட், சரிங்களா, அவங்களுக்கு எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 21st ஓப்பன் ஆகுது. சரிங்களா? 21 செப்டம்பர் ஓப்பன் ஆகுது. சரியா? இவங்களுக்கு ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 to 33. மினிமம் 18 வயசு முடிஞ்சிருக்கணும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி, சரிங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 33 வயசு. இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரி ரிசர்வேஷன் ஏஜ் உள்ள அடங்கும். புரியுதுங்களா? இப்போ பேசிக்காக கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்னு 2 போஸ்ட்டாக விடுறாங்க. அடுத்தது எந்த போஸ்ட்டில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அண்டர் கிராஜுவேட்டில் என்னென்ன வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் கிளர்க்கு கம் டைப்பிஸ்ட்டில் 990 வேக்கண்ட் இருக்குது. அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டில் 361 வேக்கண்ட் இருக்குது. ட்ரெயின் கிளர்க்கில் 72, கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கில் 2022, மொத்தம் 3445 வேக்கண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அண்டர் கிராஜுவேஷனில் இருக்குது. இதே கிராஜுவேட் போஸ்ட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குட்ஸ் ட்ரெயின் மேனேஜரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3144, சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1736, சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கு 732, ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டுக்கு 1507, ஸ்டேஷன் மாஸ்டருக்கு 994, மொத்தம் 8113 வேக்கண்ட் இருக்குது. அப்போ வேக்கன்சி வந்து நல்லா ப்ராடாக அதிகமாக தான் இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா வேக்கண்ட். சரிங்களா? இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆர்ஆர்பி சென்னைக்கோ இல்லை ஆர்ஆர்பி திருவனந்தபுரத்துக்கோ, சரிங்களா, இல்லை அப்படின்னா ஆர்ஆர்பி பெங்களூர், சரிங்களா, சதர்ன் வெஸ்ட் ரயில்வேக்கோ இல்லை எஸ்ஆர் ரீஜினுக்கோ என்ன பண்ணலாம் அப்படின்னா தனித்தனி வேக்கண்ட் லிஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனில் நமக்கு வெளியே வந்துடும். சரியா? இப்போ ஆல் ஓவர் இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ வேக்கன்சி இருக்குது. இப்போ இந்த வேக்கண்ட்டுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து எக்ஸாம் 2 ஸ்டேஜில் நடக்கும். ஃபஸ்ட்டு சிபிடி,
சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சிபிடி. இப்போ சிபிடி 1 நடக்கும். சரியா. இதில் ஃபில்டர் பண்ணவங்க எங்கே வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிபிடி 2ல் வருவாங்க. சரியா. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கு இவங்களுக்குலாம் வந்து டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க. இது போக ஆப்டிடியூடு டெஸ்ட்டும் நடக்கும். ஆப்டிடியூடு டெஸ்ட்டை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேஷன் மாஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா ரூட் மேப்பு, சரிங்களா. அதுக்கப்புறம் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்டு, இந்த மாதிரி ஆப்டிடியூட் டெஸ்ட் நடக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாம். இது எல்லாம் இந்த 5 ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரயில்வே அதிகாரி. சரி, இந்த ரயில்வே அதிகாரி ஆனதுக்கப்புறம் நம்மளோட ஆகுறதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிபிடி 1 பொறுத்தளவு சிபிடி 1ல் மேத்தமெட்டிக்ஸ் 30 கொஸ்டின், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 கொஸ்டின். மேக்ஸிமம் யாருக்கு கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ் 40 கொஸ்டின் கேட்குறான். சரிங்களா, 40 கொஸ்டின். இப்போ இந்த 40 கொஸ்டினில் எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபுல் மார்க் வாங்குறது? ஏன்னா ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். மேக்ஸு ஈஸி டு மாடரேட்டாக இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் மார்க்கு கம்மியாக எடுப்பாங்க. சரியா. அப்போ இதில் மொத்தம் 100 கொஸ்டின், 100 மார்க்கு, 90 மினிட்ஸ், 90 நிமிஷத்தில் முடிக்கணும். அடுத்தது சிபிடி 2 பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மார்க் இன்க்ரீஸ் ஆகுது. டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் 120. மேக்ஸில் 35, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 35, ஜென்ரல் அவேர்னஸில் 50 கொஸ்டினாக மாறிடுது. சரியா. டோட்டலாக 120 கொஸ்டின், 120 மார்க்கு. அதே டைம் தான் 90 மினிட்ஸ். இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்க அப்படின்னா 90 மினிட்ஸ் 100 கொஸ்டினுக்கு. செகண்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது, நம்பர் ஆஃப் கொஸ்டின் இன்க்ரீஸ் ஆகுது, ஆனால் டைம் இன்க்ரீஸ் ஆகலை. அதே 90 நிமிஷத்தில் தான் இது எல்லாத்தையும் முடிக்கணும் நம்ம. சரிங்களா. இதுதான் வந்து இந்த எக்ஸாம் பேட்டர்ன். சரி, இப்போ இந்த எக்ஸாமை பொறுத்தளவு இந்த ஜென்ரல் அவேர்னஸில் 40 கொஸ்டின், செகண்ட் ஸ்டேஜில் 50 கொஸ்டின். நீங்கள் சிலபஸை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவல் சிலபஸாக இருக்கும். அப்போ ஒரு தடவை நம்ம படித்தோம் அப்படின்னா சிபிடி 2க்கும் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம்னு அர்த்தம். சரிங்களா. இப்போ இதில் ஜென்ரல் அவேர்னஸில் என்னென்ன கொஸ்டின் எப்படியெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஜிகே, அதாவது சப்ஜெக்ட் ஜிகே அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆர்ட்ஸை பொறுத்தளவு ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜாகிரஃபி. அதுக்கப்புறம் சயின்ஸை பொறுத்தளவு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் ஆல்சோ கம்ப்யூட்டர்லேயும் கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா. கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்கட் கீஸு, சரியா, இன்புட் டிவைஸ், அவுட்புட் டிவைசஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ் ஆஃபீஸு, இதை வச்செல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. சரி, இந்த பயாலஜியை பொறுத்தளவு பாட்டனி, ஜுவாலஜி, நியூட்ரிஷன், இது 3க்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதிகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரிஷனில் கொஸ்டின் நிறையா வந்திருக்கு. சரி, இது எல்லாமே ஒரு சைடு இருக்க யார், இந்த சப்ஜெக்ட் ஜிகே, இவங்க எல்லாமே ஒரு சைடு இருக்கட்டும். இந்த ஸ்டாட்டிக் ஜிகே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜென்ரல் அவேர்னஸை அதிகமாக கான்குயர் பண்ணுதுங்க. இப்போ இதில் இந்த சப்ஜெக்ட் படிக்கிறோம் பார்த்தீங்களா, இதுக்கு ஈக்குவல் வெயிட்டேஜாக இப்போ 40 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 20 to 25 கொஸ்டின் எங்கே வச்சுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாட்டிக் ஜிகே கொஸ்டின்ஸாக இருக்குது. ஸ்டாட்டிக் ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர். அப்போ இந்த சப்ஜெக்ட் ஜிகே ஆர் ஜென்ரல் ஜிகே இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இதில் ஸ்டாட்டிக் ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இவங்க 2 பேர்த்துக்கும் நல்லாவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ரயில்வே எக்ஸாம்ஸில். சரிங்களா. அப்போ இந்த ஸ்டாட்டிக் ஜிகேல என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் படித்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து இந்த எக்ஸாமை கிராக் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஏரியாஸ் மட்டும் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டான்ஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட். சரிங்களா. இப்போ கிளாசிக்கல் டான்ஸ் கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாவு சேர்த்தாங்க, அது கரண்ட் அஃபேரில் கேட்கலாம். இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிக்கல் டான்ஸும் கேட்கலாம், ஃபோக் டான்ஸும் கேட்கலாம். ஃபோக் டான்ஸ் பிலாங்ஸ் டு விச் ஸ்டேட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு டான்ஸர் நேமை கொடுத்து அது எந்த டான்ஸோட அவங்க ரிலேட்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. அப்போ டான்ஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்சி சுரேஷ் எஸ்எஸ்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளேலிஸ்ட் இருக்குது. சரியா, டான்ஸ் ஃபார்ம்ஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட், முக்கியமான மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். சரிங்களா. அதை வச்சு இப்போ ருத்ரவீணா யார் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா. அப்போ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரவிவர்மா யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா. அப்போ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் இதுவும் முக்கியமான ஏரியா.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபெஸ்டிவல்ஸ், எந்த ஃபெஸ்டிவல் எந்த ஸ்டேட்டில் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிறணும். சில ட்ரைப்ஸ் ஃபெஸ்டிவல் இருக்கும், எந்த ட்ரைப்ஸ் அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் லாங்குவேஜ் அண்ட் ஸ்டேட்ஸ். சரிங்களா, இப்போ மணிப்பூரி, அசாமீஸ் அப்படின்னா நம்ம ஈஸியாக போட்டுடலாம். கொங்கணி எங்கே பேசுகிறாங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில லாங்குவேஜஸ், ட்ரைப்ஸ் லாங்குவேஜஸை கொடுத்து எந்த ஸ்டேட்டு பிலாங்ஸ் டு விச் ஸ்டேட் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ட்ரைப்ஸ் அண்ட் தேர் ஸ்டேட்ஸ், சில ட்ரைப்ஸ் எந்த ஸ்டேட்டில் இருக்காங்க அப்படின்றத கேட்பாங்க. சரிங்களா. அடுத்து இம்பார்ட்டன்ட் டெம்பிள்ஸ் அண்ட் ரிலீஜியஸ் பிளேசஸ், எந்தெந்த டெம்பிள் எங்கெல்லாம் இருக்குது. அப்புறம் இம்பார்ட்டன்ட் மானுமெண்ட்ஸ் இன் இந்தியா. சரிங்களா. இப்போ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா புலந்தர் வாசா எங்கே இருக்குது, அலந்தர் வாசா எங்கே இருக்குது, ரெட் ஃபோர்ட் எங்கே இருக்குது அப்படின்ட்டு இந்தியாவோட கல்ச்சர் ரிலேட்டட் கொஸ்டின்ஸும் இருக்கும். இப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர். கண்டிப்பாக ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரில் மினிமம் 2 கொஸ்டின் கேட்டுருவாங்க. சரியா. இப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுக்கோங்க. டான்ஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட்டு, ஃபெஸ்டிவல்ஸு, லாங்குவேஜ் அண்ட் ஸ்டேட்ஸு, ட்ரைப்ஸ் அண்ட் தேர் ஸ்டேட்ஸ், இம்பார்ட்டன்ட் டெம்பிள்ஸ் அண்ட் ரிலீஜியஸ் பிளேசஸ், இம்பார்ட்டன்ட் மானுமெண்ட்ஸ் இன் இந்தியா. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரில் கவர் ஆகக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே. நல்லா பார்த்து வச்சுக்கிறணும். அடுத்தது இது எல்லாத்துக்குமே நம்ம வீடியோவும் ப்ரொவைட் பண்ணுறோம். சரிங்களா. அடுத்து புக் அண்ட் ஆத்தர்ஸ். புக் அண்ட் ஆத்தர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் புக்ஸும் கேட்குறாங்க உங்களுக்கு. சரிங்களா. இப்போ வால்மீகி எழுதின ராமாயணம் கேட்கலாம். கரண்ட் ஈவெண்ட்ஸில் இருக்கக்கூடிய புக்ஸும் கேட்பாங்க. சரியா. கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாகவும் புக்ஸும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து இம்பார்ட்டன்ட் அவார்ட்ஸ். இம்பார்ட்டன்ட் அவார்ட்ஸை பொறுத்தளவு அபோட் அவார்ட்ஸ்ன்றது உங்களுக்கு ஸ்டாட்டிக். இப்போ நோபல் ப்ரைஸில் எத்தனை பிரிவாக பிரித்து கொடுக்குறாங்க, பீஸுக்கான நோபல் ப்ரைஸ் எந்த கண்ட்ரியில் வச்சு கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் ஜிகேவாக படிக்கணும். அவார்டிஸ் நேம் கரண்ட் அஃபேர், அவார்டிஸ் நேம் மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா. பரம்வீர் சக்ரா எதுக்காக கொடுக்குறாங்க, சரிங்களா, பத்மஸ்ரீனா என்ன, பத்மபூஷன்னா என்ன அப்படின்னு படிக்கிறதுக்கு பேர் அபோட் அவார்ட்ஸ். அது ஸ்டாட்டிக் ஜிகே. அவார்டிஸ் யார் வாங்குறா அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்குங்க. எய்தர் இட் ஷுட் பி கரண்ட் அஃபேர் ஆர் ஸ்டாட்டிக் ஜிகே. ஸ்டாட்டிக் ஜிகேல ஸ்போர்ட்ஸில் நம்ம என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட் டெர்மினாலஜி, ட்ரிப்புளிங்னா என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா. அப்போ ஸ்போர்ட்ஸ் டெர்மினாலஜி நல்லா பார்த்து வச்சுக்கிறணும். சரிங்களா. அதாவது அந்த கலைச்சொல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த விளையாட்டோடு தொடர்புடையதாக இருக்கும். அடுத்து நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ். அதுக்கப்புறம் ட்ராஃபிஸ் ஆர் கப்ஸ், எந்த கோப்பை, சரிங்களா, துரன் கோப்பை எதுக்கு கொடுக்குறாங்க, சரியா, தயான் சந்த் கோப்பை எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்து வச்சுக்கிறணும். அப்புறம் இம்பார்ட்டன்ட் ஸ்டேடியம் நேம்ஸு, அப்புறம் ஸ்போர்ட் பர்சன் ரிலேட்டட் டு ஸ்போர்ட்ஸ், சரிங்களா, எந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அபினவ் பிந்த்ரா ரிலேட்டட் டு விச் ஸ்போர்ட் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. சரியா. அப்போ ஸ்போர்ட்ஸில் ஸ்டாட்டிக்காக படிக்க வேண்டியது இது எல்லாமே. ஸ்போர்ட்ஸ் டெர்மினாலஜி, நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ், கப்ஸு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கபடியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 மெம்பர்ஸ் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா. போலோ விளையாட்டில் 4 பேர் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா. அப்போ ஸ்போர்ட்ஸ் பர்சன் ரிலேட்டட் டு ஸ்போர்ட்ஸ் அதுவும் தெரிஞ்சிருக்கணும். ஸ்டேடியம் நேம்ஸு, ட்ராஃபிஸ் அண்ட் கப்ஸ் இதுக்கு வீடியோ போட்டிருக்கு. நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ், ட்ராஃபிஸ் ஆர் கப்ஸு எல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ். சரிங்களா. இப்போ யூஎன்ஓவோட ஹெட் குவார்ட்டர் என்ன, ஐஎம்எஃபோட ஹெட் குவார்ட்டர் என்ன அப்படின்ட்டு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனை வச்சு கொஸ்டின் கேட்கலாம். அப்புறம் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸும் கேட்கலாம். சரிங்களா. எங்கே ஆரம்பித்தாங்க, எந்த வருஷம் ஆரம்பித்தாங்க, யார் ஆரம்பித்தாங்க அப்படின்றத பற்றியும் கொஸ்டினாகவும் கேட்கலாம். சரிங்களா. அப்போ நமக்கு இந்தியன் இன்ஸ்டிடியூஷன்ஸும் பார்த்து வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டேஸ், ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் டேஸு. இந்த இம்பார்ட்டன்ட் டேஸ் படிக்கிறப்ப வித்து, சரியா, அதுக்கு ஏதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லோகன் இருந்துச்சு அப்படின்னா அதையும் சேர்த்து படித்து வச்சுக்கிறணும். சரிங்களா. அடுத்து இம்பார்ட்டண்டான ஏரியா சென்சஸ். ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சென்சஸில் செக்ஸ் ரேஷியோ கேட்கலாம், பர்த் ரேட்டு கேட்கலாம். சரிங்களா. அதே மாதிரி லிட்ரஸி ரேட்டு கேட்கலாம். ஹை லிட்ரஸி ஸ்டேட் எதுன்னு கேட்கலாம், லோ லிட்ரஸி ஸ்டேட்டு, பாப்புலேஷன் டென்சிட்டி எங்கே அதிகம், பாப்புலேஷன் எங்கே அதிகம் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்சஸில் இருக்கும்.
சரிங்களா? இது போக ஜாகிரபி ரிலேட்டடாக நீங்கள் என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேஷனல் பார்க்கு, டைகர் ரிசர்வ்ஸ், வைல்ட் லைஃப் ஆர் பேர்ட் சேஞ்சுரிஸ் இது எல்லாமே எங்கே இருக்குது, எந்த ஸ்டேட்டு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிறணும். புரியுதுங்களா? சரியா? இப்போ மானாஸ் நேஷனல் பார்க் எங்கே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிறணும். சரிங்களா? அடுத்து நெய்பரிங் கண்ட்ரிஸ் அண்ட் பார்டர்ஸ் இதெல்லாம் ஜாகிரபி ரிலேட்டடாக படிக்கக்கூடியது. இப்போ நம்ம இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நெய்பரிங் கண்ட்ரிஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட்ஸ், மவுண்டைன் பீக்ஸ், இம்பார்ட்டன்ட் பாசஸ் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறணும். ஏர்போர்ட்டோட நேமு, எந்த ஸ்டேட்டில் சிட்டுவேட் ஆகிருக்கு, மவுண்டைன் பீக்ஸ், சரிங்களா? அப்போ தொட்டபெட்டா எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னு கேட்கலாம், இல்லை எந்த மவுண்டைனில் இருக்குன்னு கேட்கலாம். அடுத்து இம்பார்ட்டன்ட் பாசஸ், போலான் பாஸ் எந்த வழியாக வருது அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். அதுக்கப்புறம் லேக்ஸ், டேம்ஸ், வாட்டர் ஃபால்ஸ், சரிங்களா? முக்கியமான லேக் எதெல்லாம், இப்போ ஊலர் லேக் எங்கே இருக்குன்னு கேட்கலாம், விச் இஸ் சால்ட் லேக்குன்னு கேட்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் எதுன்னு கொஸ்டின் கேட்கலாம். சரியா? அடுத்து டேம்ஸ், வாட்டர் ப்ராஜெக்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்குது, சரியா? ஹிராகுட் டேம் எங்கே இருக்குது, இந்த மாதிரி ஸ்டேட்டோட சேர்த்து படிச்சுக்கிறணும். அடுத்து வாட்டர் ஃபால்ஸுக்கு வீடியோ போட்டிருக்கு, அதையும் பார்த்துக்கலாம் நீங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெர்மல் அண்ட் நியூக்ளியர் பிளான்ட்ஸ், சரியா? எங்கெங்கே இருக்குது. இப்போ நியூக்ளியர் பிளான்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, பவர் பிளான்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே 2 இருக்குது. கூடங்குளம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்பாக்கம் இருக்குது. அதுக்கு மேலே போனீங்க அப்படின்னா இங்கே கர்நாடகா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா, அப்படி இப்படி மேலே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ். இப்போ இந்த ஸ்டேட்டில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கெங்கே எத்தனை நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறணும். தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் நேம் அண்டு பிலாங்ஸ் டு விச் ஸ்டேட் அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறணும். அப்புறம் ராம்சார் சைட்ஸ், சரியா? ராம்சார் சைட்ஸு இதோட நம்பர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும், ஆனால் இந்த சைட்டு எங்கே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ஸ் இதையும் பார்த்து வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் நேஷ்னல் எம்பளம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் சிம்பிள் பார்க்கணும், சரிங்களா? நேஷ்னல் அனிமல் இதெல்லாம் ஈஸியாக படிச்சிடலாம். பேர்டு, ட்ரீ, ஃப்ரூட்டு இதெல்லாம் ஒன்றா படித்து வச்சுக்கிறணும், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக் அனிமல் இது, சரியா? இந்த மாதிரி இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து சத்தியமேவே ஜெயதே அப்படின்னா என்ன, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நேஷ்னல் எம்பளம்ஸாக படித்து வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம் நிக்நேம்ஸ். இப்போ ஜெய்ப்பூர் பிங்க் சிட்டின்னு சொல்கிறோம், சரியா? நிக்நேம் ஆஃப் பர்சன்ஸ், இப்போ ஹூ இஸ் கால்ட் அஸ் ஃப்ரண்டியர் காந்தி, எல்லை காந்தி என்று அழைக்கப்படுவர் யார்? கான் அப்துல் காஃபர் கான். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிக்நேம் கொஸ்டின்ஸ். லோக்மானியானா யார்? திலகர், சரியா? பஞ்சாப் சிங்கம் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லாலா லஜபதி ராய். அதுக்கப்புறம் பிஸ்மத் ஆஃப் இந்தியா, அயன்மேன் ஆஃப் இந்தியா இப்படின்னு சொல்லக்கூடியவர், சரிங்களா? இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிக்நேம். இன்னும் இன்டெப்த்தாக படிச்சிங்க அப்படின்னா ஹூ கிவ் த நேம், யார் அந்த பட்டத்தை கொடுத்தா, சரிங்களா? இப்போ ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன் காந்தியை சுபாஷ் சந்திர போஸ் சொல்லியிருப்பாரு. இதே ரவீந்திரநாத் தாகூர் மகாத்மான்னு பட்டம் கொடுத்துருப்பாரு. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த நிக்நேம்ஸில் படித்து வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இன் இந்தியாவில் மேல் ஃபீமேல் ரெண்டுமே படித்து வச்சுக்கிறணும், சரிங்களா? எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் உமன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா உமன், சரியா? அதே மாதிரி மேல்லையும் கேட்பாங்க, ஃபீமேல்லையும் கேட்பாங்க, சரிங்களா? வேற எப்படியெல்லாம் கேட்கலாம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே கேட்கலாம், சரியா? இப்போ ஃபர்ஸ்ட்டு எவரெஸ்டில் கிளைம் பண்ண ஃபீமேல் யாரு, மேல் யாரு அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம், சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் இன் இந்தியா இதையும் பார்த்து வச்சுக்கிறணும். அப்புறம் சூப்பர்லேட்டிவ்ஸ் இந்தியாவிலையும் பார்த்து வச்சுக்கணும், வேர்ல்டுலையும் பார்த்து வச்சுக்கிறணும். விச் இஸ் த லார்ஜஸ்ட் கேனல் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். இன் இந்தியாவும் கேட்கலாம், இன் வேர்ல்டும் கேட்கலாம்,
புரியுதுங்களா? இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேஜராக ரோல் பண்ணுது. எதில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வேல. அப்போ ஸ்டாட்டிக் ஜிகேவை நல்லா தரவு பண்ணிடணும். எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன், எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் ஜிகேவை திரும்ப 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 படித்து நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கிறணும். எப்போ கேட்டாலும் போடுற மாதிரி ஸ்டாட்டிக் ஜிகேக்கு பி ப்ரிப்பேர்டாக ஆயிருங்க. சரியா? ஸ்டாட்டிக் ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸில் உங்களோட மார்க்கை 50% இன்க்ரீஸ் பண்ணுறது. 40 கொஸ்டின்ல 20 to 22 கொஸ்டின் இந்த மாதிரி ஸ்டாட்டிக் ஜிகேவே கேட்டுருவாங்க. சப்ஜெக்ட் ஜிகேவோட வெயிட்டேஜ் ஸ்டாட்டிக் ஜிகேக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ உங்களால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஃபிடென்ட்டாக ஒரு 20 கொஸ்டின்ஸுக்கு ரெடி ஆயிடணும். எப்போ அப்படின்னா எக்ஸாம் டேட்டு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியேவும். இப்போ நமக்கு ஏஎல்பி டெக்னீஷியனுக்கு இன்னும் டேட் தரல. சரிங்களா? இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் போடுறாங்க. மேபி நோட்டிஃபிகேஷனில் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? இப்போ நமக்கு இருக்கிற டைமில் என்ன பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு சீக்கிரம் இந்த ஸ்டாட்டிக் ஜிகேவை படித்து முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் படித்து முடிச்சிடணும். சரியா? அப்போ தான் நம்ம கான்ஃபிடென்ட் லெவல் சீக்கிரமாக இன்க்ரீஸ் ஆகும். சரியா? இப்போ முடிஞ்ச அளவு தெளிவாக படிச்சிருங்க. ஸ்டாட்டிக் ஜிகே ஒவ்வொரு வீடியோவாக இதில் பிளேலிஸ்ட் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சுரேஷ் எஸ்எஸ்சி டெலகிராம் சேனலும் ஒன்று இருக்குது. சரி, அதோட லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க சொல்கிறேன். அப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகேவோட பிளேலிஸ்ட் லிங்க்கும் கொடுக்குறோம். நீங்கள் இதை பார்த்து தெளிவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் ஜிகேல உங்களோட ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.